பக்காவான எண்டிங்கு. ஜுராசிக் பார்க் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸி தான். கிளைமேக்ஸ் நான் கூட என்னமோ பயந்தேன், அது மாதிரி இல்லை, பக்கா எண்டிங். எல்லாருமே அப்படிலாம் இல்லை, அது வரிசையாக 5 பார்ட் பார்த்தவங்களுக்கு இது போர் இருக்காது. அந்த கதையோட கண்டினியூஷன் புரிஞ்சால் உங்களை உட்கார வைக்கும். புதுசாக டேரெக்டாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டம், கதையை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் எப்போவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆனதே கிடையாது. எப்போவுமே ஆச்சரியப்பட்டு தான் போயிருக்கோம். டிசப்பாயின்மெண்ட் ஆனதே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். வேறு லெவல் படம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் இருந்தால் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆச்சு. நல்லா நல்ல ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதாவது மனுஷங்க வந்து இந்த உலகத்தில் ஒரு பார்ட்டு. அதே மாதிரி தான் மனுஷங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும்னு அவசியம் இல்லை, மற்ற எல்லா மிருகங்களும் வாழலாம். அதை வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. போர்லாம் அடிக்கல. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு டைனோசர் படம் மாதிரியே இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சீனில் தான் காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃபில் இருந்தால் வந்து ஃபுல்லாக காமிச்சாங்க. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டு டைனோசர்லாம் நிறைய காமிச்சாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, நான் தமிழில் இங்கிலீஷில் தான் பார்த்தேன் நான். ஸோ இங்கிலீஷில் எப்போவுமே அது நல்லா தமிழில் பார்த்தேன். எட்ஜ் ஆஃப் த சீட் மூமெண்ட் நிறைய இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் லாக் இருக்குது, பட் சூப்பராக தூங்கிட்டார். வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. எட்ஜ் ஆஃப் த சீட் மூமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். தூக்கம் வருது இதில் படம். ஒன்லி கிராஃபிக்ஸ் மட்டும் தான். பிக் ஃபேன். ஸோ படம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். சரி, எங்கே போன பாட்டில் எங்கே விட்டாங்க, இப்போ எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க, என்ன இது அப்படின்னு ரொம்ப ஒரு ரெலவெண்ட்டான கான்டெக்ஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே தெளிவா, பரவாயில்ல. படம் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ரொம்ப பேசுகிறாங்க. கிறிஸ்பாக இல்லை. போன படங்கள் மாதிரி கிறிஸ்பாக இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் இன்னும் பெட்டராக இது பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் ரொம்ப லைவ்லியாக இருக்குது படம். மற்ற பார்ட்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு எப்போவுமே விஎஃப்எக்ஸ் நிறைய இதுலேயும் இருக்குது. பட் ஸ்டில் இந்த பார்ட் வந்து லைவ்லியாக இருக்குது. எங்கேஜாக இருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். வீட்டிலையும் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சொல்லாமல் நீங்கள் போய் பாருங்கள், தேட்டர் போய் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு படம். ஒரு 100%. லாஸ்ட் 40 மினிட்ஸ் படம் பயங்கரமாக இருக்குது. லேகுன்னு சொல்ல முடியாது. ஸோ பட் ஓவரால் இட்ஸ் குட் மூவி. கொஞ்சம் லேக் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஓகே. ஓவரெலாம் அடிக்கவே இல்லை, அது செம்மையாக இருந்துச்சு. ஃபைனல் டச் ஏதாவது எமோஷனல் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்காங்களா? இல்லை, ஒரு கமா போட்டு முடிச்சிருக்காங்க. நல்லா எதிர்பார்த்துட்டு வரீங்களோ அது எல்லாமே இருக்கும். போர்ச்சது எங்கேயாவது? இல்லை அப்படிலாம் பிரேக் அடிக்கும் போது மாதிரி பிரேக் ஏன் வந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. என்ன விஷயம்? நல்லா இருக்கு. போர் அடிக்குதா எங்கேயாவது பெரிய படம்? கொஞ்சம் இங்கிலீஷ் மூவி மாதிரி தான், மற்றபடி நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸ்லோவாக கொண்டு போயிருக்காங்க. படம் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் ஆக்ஷன்லாம் செம்மையாக இருக்குண்ணா. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? கிளைமேக்ஸ் சீன் தான் வேறு லெவல்.